என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு சத்தியமாக தெரில. மேபி மூஞ்சி கேவலமாக இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிட்டு நான் சொல்ல போகிற கண்டென்ட் மட்டும் யோசிங்க. த டே ஆஃப் கொரோனா. நீங்கள் எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் என்னோட கொரோனா ஃபேஸ் வந்து செத்துருவோமா மாட்டோமா, நம்ம பொழைச்சிப்போமா, இல்லை அவ்வளோதான் இதுதான் நம்ம இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வந்து ஹோல் உலகமே அழிஞ்சிரும், ஜோம்பி அப்போஃப்ளிக்ஸ் மாதிரி எல்லாருமே வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்து அந்த 2 இயர்ஸ் வந்து எப்படி போச்சுன்னே தெரில. ஆனால் அந்த 2 இயர்ஸ் தான் வந்து என் லைஃப்பில் பெஸ்ட் பீக் மூமெண்ட். அந்த பீக் மூமெண்ட்டை பற்றி தான் நீ பேச போகிறோம். ஸோ இது உங்கள் மிட்டாய் ஒன்று போட்டோம்ப்பா, அம்மங்கன்னு விட்டோம் நோட்டோம்ப்பா, சிங்கிள் போட்டா சிங்கிள் செய்ய எங்களுக்கெல்லாம் வாட்டோம்ப்பா. நான்லாம் அப்போது நான் 11th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போது ஆமாம், எனக்கு 10th 11th அந்த டைமில் தான், 11th 12th அந்த டைமில், அந்த மிட் டைமில் இருக்குது. இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். நான் நல்லா தூங்கிட்டு காலைல எழுந்துச்சி பார்க்குறேன். அப்போ வந்து நியூஸில் வருது, பேட்டில் இருந்து ஒரு வைரஸ் வந்துருச்சு, அது வந்து மனுஷங்களை அஃபெக்ட் பண்ணி கொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இந்தியாவுக்கு மேபி வரல இன்னும். அப்போ அந்த டைமில் வந்து அது வரலன்னு சொன்னாங்க. அப்போது வந்து என் மைண்டில் இருந்தது, அது இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா என்ன நடக்கும், எல்லாருமே வந்து செத்துருவாங்கன்ற மைண்ட் செட் இல்லை, ஆனால் வந்து லீவ் விட்ருவாங்க ஸ்கூல்லாம் அப்படின்னு நினச்சி அப்போ யோசித்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி 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 ஏதோ ஒரு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் சும்மா ஏதோ மைண்டில் இருக்கிறத சொல்கிறேன், பரவி பரவி அது இந்தியாவுக்கும் வந்துச்சு. வந்ததும் ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஒரு 1 வீக் ஏதோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த 1 வீக் வந்து செமையாக போச்சு. ஜாலியாக விளாட்றது, குதிச்சல் தான். காலையில் ஏஞ்ச உடனே டிவியை போட்டு கார்ட்டூனை பார்த்து, அப்போல்லாம் பென்டன் சீரிஸ் போடுவாங்க, செமையாக இருக்கும். அந்த பென்டன் சீரிஸ்லாம் பார்த்துட்டு லைஃப் நல்லா போச்சு. எனக்கு இருந்த ஒரே மைண்ட் செட் என்னன்னா, நான் ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, கையில் எல்லாருக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. எனக்கு வந்து என் ஸ்கூல் பசங்களாம் வந்து ஃபோன் வச்சுருப்பானுங்க, என்கிட்ட இருக்காது. அப்போ வந்து எனக்கு டக்குன்னு எல்லாரும் வந்து ஒரு ஃபோன் கொடுத்துருந்தா, இது ஆன்லைன் கிளாஸ் படி அப்படின்றாங்க. ஆன்லைன் கிளாஸ் போகிறேன்னு சொல்லி அது கொஞ்ச நேரம் வந்து டிமிக்கி கொடுத்துட்டு இருக்குது, நல்லா தூங்குறது, சரியாக தூங்குனேன். என் வாழ்க்கையிலேயே நான் அந்த மாதிரி தூங்கினதே இல்லை. அப்படி தூங்கி 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 அடுத்த நிமிஷம் வந்து நான் எப்படியா இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் இருக்கிற மைண்ட் செட் படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும். ஆனால் அப்போ இருந்த மைண்ட் செட் என்னன்னா, உயிரோட இருக்கணும்பா அப்படின்னு இருந்துச்சு. அந்த உயிர் இருந்தால் போதும். அதனாலே வந்து மோஸ்ட்லி நம்ம அதை அந்த ஃபியூச்சரிஸ்டிக் திங்ஸ் எல்லாம் வந்து விட்டோம். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, எனக்கு இன்னும் ஒரு கமிட்மெண்ட் இல்லை, மொத்தம் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட இதை வேற எதுவுமே இல்லை. எனக்கு அப்போது நான் 10th படிக்கும் போது தான் வந்து பப்ஜி வந்து உருவாகுது, கருவி அப்படி முழிக்குது. பப்ஜியில் வந்து எனக்கு விளையாடவே தெரியாது. அது என்னடா இப்படி 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 இப்படிங்க. ஃப்ரீ ஃபயரில் நீங்கள் இப்படி தான் விளாடணும், இப்படி வச்சுட்டு இப்படியே வச்சு அப்படி தான் விளாடணும். பப்ஜியில் இப்படி திரும்புவானுங்க, இப்படி திரும்புவானுங்க. அது எனக்கு விளையாடவே தெரியாது ஃபர்ஸ்ட்லாம். ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது ஓகேப்பா நம்ம கிராஃபிக்ஸ்க்காக தான் வரும். நான் என்கிட்ட வந்தது லாவா பேசிக் ஃபோன், அந்த லாவா தான், அது 2G ஃபோன் தான் நினைக்கிறேன். அதில் வந்து சின்னதாக நம்மளாலும் அதில் தான் நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன். என்கிட்ட அந்த ஃபோன் கூட இப்போ கூட இருக்கு, ஆனால் அது நொறுங்கி போயிருக்கேன். அந்த ஃபோனில் தான் வந்து நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன். அதை ஏற்றிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து நல்லா வச்சுட்டு போத்திட்டு தனியாக விளாட்றேன். எனக்கு எப்படி விளாடணும்னு தெரியாது, சும்மா விளையாடி பார்க்குறேன். அதில் நூபெல்லாம் அடிச்சுட்டு நானே போய் ஆசிட்டேன். ஃபஸ்ட்டு மேட்ச் போனேன், ஃபஸ்ட்டு மேட்ச்சே போய் ஆசிட்டேன். அதெல்லாம் ஒரு மாதிரி பீக்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஐயோ இது மறந்துட்டேன், கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். ஐயோ சிறான பீக்கு. அலாரம் வச்சுட்டு போயிட்டு பில்டிங் என்னது பில்டர் தானே அவன் பேர், ரொம்ப நாள் சார் அதெல்லாம் விளையாடி. அலாரம் வச்சுட்டுலாம் போயிட்டு டவுன் ஹால் அப்கிரேட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுவேன். என்ன ப்ரோ எல்லா வேலையும் என்கிட்ட சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு நான் ஃபர்ஸ்ட்லாம் கிளாஸ் ஆஃப் கிளாஸ் சொல்லும்போது என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அந்த டவுன் ஹால் ஒன்று ஏற்றணும், எல்லாமே மேக்ஸ் ஆஸ்டவுனை தான் டவுன் ஹால் போடணும்லாம் இல்லை, ஒருத்த ஸ்ட்ரைட்டாக எடுத்தவனா நெக்ஸ்ட் ஒரு அப்படின்னு சொல்லி தூக்கி சொல்லி எடுத்து வெறும் டவுனால் மட்டும் பேச வச்சுனே இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய் பண்ணுங்க, என்னடா இப்படி வச்சிருக்கீங்க, ஏன் என் வீட்ல பாம்பு போட்டீங்க, யூடியூபரா சரான பீக். அப்பெல்லாம் வந்து ரிஷிபியாவை பார்த்து தூங்காத நாள் இல்லை. மதன் கோயிலாம் சும்மா அன்ட்டு தூங்க வைக்கிறதுக்குன்னே அவர் வீடியோ பார்ப்பேன். சும்மா இன்ஃபர்மேட்டிவ் டெக் அப்படியே தெளிப்பாப்புல, தெளிச்சு விடுவாப்புல. ஒரு ஆரஞ்சு மிட்டாய் அவர் அந்த பிராங்க் பண்றவருன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு பிராங்க் ஷோ. அதுல வந்து அந்த பொண்ணு அது பிராங்க் கோஸ் ராங் அப்படின்னு சொல்லி சும்மா போடுவானுங்க அப்பெல்லாம்.
அப்போ அந்த ப்ராங்க் ஷோவில் வந்து என்னமோ நடந்துச்சு. அந்த பொண்ணை வந்து இவன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அப்போலாம் வந்து அந்த ஃப்ளர்ட்டிங் போய் பண்ணுறது அதெல்லாம் சரியான பீக்கில் இருந்துச்சு. பொண்ணு கூட வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பிக்கப் லைன்ஸ் போடுறதா. அந்த பிக்கப் லைன் போடும்போது ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவனை அக்செப்ட் பண்ணி எனக்கு நீ தான் வேணும் அப்படின்லாம் சொல்லும். அதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட அதெல்லாம் உட்காந்து பார்க்குறேன். இந்த கேமராலாம் விட்டுருங்க, சரி. பிராங்க்லாம் வேணாம். சரி, நான் உங்களை லவ் பண்றீங்களா இல்லையா? ஏமா அதுக்கப்புறம் வந்து அது 1 2 3 அவங்க கல்யாணமே ஆயிடுச்சு. அந்த வீடெல்லாம் மறக்கவே முடியாது. அப்புறம் மதன் ஓபி பப்ஜி விளையாடி அது கேஸு, அது ஒரு கேஸ் ஆச்சு. நிறைய நடந்துச்சு. என்னென்னமோ அதெல்லாம் யோசிச்சு ஞாபகப்படுத்தினா தான் ஆமாம் இதெல்லாம் நடந்துச்சுல அப்படின்னு இருக்கு. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் டைம். அப்போல்லாம் வந்து எல்லாரும் வீட்லேயே வந்து செமஸ்டர் எழுதணும். ஃபஸ்ட்டு செம். ஆமாம் ஃபஸ்ட்டு செம் தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு செம்மா அது அப்படியே எழுதணும். நம்ம பண்ணோம்டா ஏதோ எழுதணும். அது ஸ்கூலா காலேஜான்னு தெரில. ஆனால் வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து நாங்கள் வீட்லேயே எழுதணும். அது என்ன எக்ஸாம் தெரில, அது என்னமோ ஒரு எக்ஸாம் நாங்கள் வீட்லேயே எழுதணும். நிறைய மறந்துச்சு. அது எழுதுது பசங்க வீட்டில் நானே ஒரு 5 6 பசங்க வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து எக்ஸாம் எழுதுறோம். எங்களுக்கு அந்த இதுவெலாம் இல்லை, எழுதி பேப்பர் அனுப்பினா போதும். எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு எழுதிட்டு செம்ம டைம். அதெல்லாம் வந்து அது ஒரு பக்கம் வந்து எல்லாரும் இறக்குறாங்க. அது ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக இதை மாதிரி ஒன்று நடக்கவே கூடாதுன்னு இருந்தாலும் நான் சின்ன பையனா, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் அப்போ இருந்த டைம்லாம் வந்து திரும்பவும் வந்து எனக்கு அந்த யாருமே இறக்காமல் இருக்கிற ஒரு ஃபேஸ் வந்து அந்த மாதிரி லாக்டவுன் போட்டாங்கன்னா பர்ஃபெக்ட். வாழ்க்கையிலேயே வந்து நான் ரொம்ப ஏங்குற ஒரு விஷயம் வந்து ஒரு லாக்டவுன் வரணும். ஆனால் வந்து யாரும் சாவக்கூடாது. சாவாத ஒரு லாக்டவுன் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. அனந்திரும்பு. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து இந்த லைவாக விளையாட முடியல. இப்போ கிரிக்கெட் விளையாடணும். சரி, நாங்கள் சின்ன வயசுலாம் வந்து கோலி விளையாடுவோம் கீழே எங்கள் வீட்டில். கோலி, அப்புறம் இந்த சோடா முடி அதெல்லாம் வந்து நாங்கள் விளையாடி நிறைய சேர்த்துட்டு வந்து வீட்டில் வச்சுப்போம். நல்லா இவ்வளோ பெருசாக ஒரு டப்பானா அந்த டப்பாவில் ஃபுல்லாக வந்து அந்த பொருள் தான் இருக்கும். அது சீசன் மாறும். அதெல்லாம் வந்து நான் வேறு வீடியோவில் எதாவது சொல்லணுன்னு தான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து விளையாட முடியல. அதுக்கப்புறம் கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக வந்து பயம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருக்கும் கொரோனா தான் பயம் வரும். ஆனால் எனக்கு கம்மியாக பயம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து ஏன்னா 11th 12th அது எதுவுமே வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணல. எடுத்தோன்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து காலேஜ். ஒரு பக்கம் ஸ்கூலில் பசங்க எல்லாருமே வந்து ஆளுக்கு வேறு காலேஜ் போகிறானுங்க, வேறு ஊருக்கு போகிறவனுங்களாம் இருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அவ்வளோதான் போல், இன்னொரு 2 வருஷம் ஒன்று கொரோனாவே இருந்துக்கலாமோலாம் தோணுச்சு. ஆனால் நான் சும்மா சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன், கொரோனா வந்து சின்ன விஷயம்லாம் இல்லை. எனக்கும் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, எங்கள் அம்மா கூட கடைக்கு போகும்போது ஒருத்தரும் வந்து இந்த ரோட்லலாம் வந்து இந்த சானிடைசர் அடிச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ இந்த ஸ்டேஞ்சர் திங்ஸில் உட்காந்து இந்த இவனுங்கெல்லாம் பண்ணுவானுங்க தெரியுமா, அந்த ஃபீலாக இருந்துச்சு. ஆனால் அது என்னைக்கு சீரியஸாக ஆரம்பிச்சதுன்னா, லாக்டவுன் போட்டு யாரும் வெளியே வராதிங்க, மோஸ்ட்லி கடைக்கு போகிறது அதெல்லாம் கூட தவிர்த்துருங்க, எல்லாரும் வந்து இது ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லோன்னே ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. எப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து அது வந்துட போகுது. ஏன்னா நம்ம அது எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லி இது பண்ணுறது நியூஸஸில் நிறைய ஓடும். அப்போ கொரோனா டைமில் வந்து நியூஸ் தான் வந்து அதிகமாக எங்கள் வீட்டில் ஓடினது. காலையில் கார்ட்டூன் அதெல்லாம் ஓடுறது. ஆனால் நியூஸ் வந்து மோஸ்ட்லி நியூஸ் ஓடி அதில் என்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆனவங்க. அப்போல்லாம் நான் பயந்தேன், கொரோனாக்கு டெஸ்ட் எடுக்கணுமா, நம்மளே குடிச்சிட்டு போயிடுவாங்கலாம் நான் யோசித்தேன். அப்படி யோசிச்சு தான் வந்து அது கொஞ்சம் சீரியஸ் ஆக ஆரம்பிச்சது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. எல்லாமே ஜாலியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றோம், அது இதுட்டு. ஆனால் மூஞ்சி பார்த்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வீட்டில் இருக்கோன்னா வீட்டில் அம்மா பிரதர் சிஸ்டர் அப்படி தான் இருப்போமே. ஏதோ ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நான் முன்னாடியே சொன்னல கோலி இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு லைவாக பண்ணாமல் ரொம்ப நேரம் எத்தனை வருஷம், ஒரு 2 வருஷமாக வந்து படுத்துகிட்டே இருக்கிறதே வந்து ஒரு சோம்பேத்தனத்தை கொடுத்துச்சு. இப்போ வரைக்குமே, இப்போ கொரோனா முடிஞ்சு ஒரு 6 வருஷம் இருக்குமா, 6 வருஷம் 7 வருஷம் இருக்குமா, அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு அந்த வந்து இன்னும் அந்த ஃபேஸ்லேயே இருக்க மைண்ட் செட் தான் இருக்குது. அது தெரில.
அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன், எனக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் யோசிக்கிறது. யோசிச்சு யூஸ்வலாக அந்த கொரோனா முடியும் போது தான் பயங்கர பயம் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து எப்படிடா சர்வே பண்ண போகிறோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் லாக்டவுனில் பார்த்த யூடியூபர்ஸ்லாம் வந்து இப்போ எங்கேயோ இருக்காங்க. நான் வந்து சரௌண்டிங்கில் வந்து எப்படின்னா 9 to 5 ஜாப் தான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜாப். அதுதான், அது மட்டும் தான் வந்து எல்லாரும் நம்ம படிக்கிறதோட மோட்டிவே வந்து 9 to 5 ஜாபுக்கு போகணும். ஆனால் 9 to 5 ஜாப்னாலே என்னன்னு தெரியாது. 9 to 5னா வந்து காலையில் 9 மணிலேருந்து 5 மணி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஷார்ட்டில் வேற நமக்கு சொல்லிக் கொடுத்ததும் அப்படிதான், அதை பற்றி தெரிஞ்சுக்கல. ஸோ அது மட்டும்தான் வேலை, அதை தவிர வந்து வேற எதுவுமே இல்லை. ஆனால் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் வந்து நிறைய இப்போ நீங்கள் பார்க்குற யூடியூபர்ஸோ இல்லை எவனோ ஒருத்தன் இப்போ நாங்கள் பண்ணுற ஒரு சேனல் உங்ககிட்ட ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் ஒரு லாக்டவுன். அந்த லாக்டவுனில் எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ண விஷயத்துல இருந்து தான் வந்து இவ்வளோ யூடியூபர்ஸோ இவ்வளோ இன்ஃப்ளூயன்சர்ஸோ வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மட்டுமே வேலை இல்லை, ஒரு ப்ரொமோஷன். இப்போ நம்ம பண்ணுற ப்ரொமோஷன்ஸ்லாம் இருந்து கூட மணி ஏர்ன் பண்ணலாம், ஏன் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி அது சிலது ஃபேக்காகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேவே வந்து இந்த ஒரு மீம் ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று நிறைய பேர் வந்து போவாங்க, அதில் ஒருத்த மட்டும் வேற ஒரு சைடில் போவான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்து 9 to 5 ஜாபையே விட்டுட்டு எல்லாரும் இதெல்லாம் சூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பிடிச்சதை பண்ணலாம்பா, பிடிச்சதை பண்ணி காசு வைக்கலாம், அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சதே வந்து கொரோனால தான். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பீக் மூமெண்ட் ஆஃப்டர் கொரோனா இல்லை பார்த்தா நான் கண்டென்ட் ஏமாத்திட்டேன்டா கும்மா. என்னமோ யோசித்தேன், என்னென்னமோ சொன்னேன். அது என்னென்ன உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பி ஒரு வீடியோவில் எண்ட் பண்ணுவோம். பாய்.